மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SAS அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாரத்தேர்வு 1 வீடியோ. இந்த வாரத்தேர்வு 1 வீடியோவில் பொறுத்தவரை மொத்தம் நம்மளுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். அந்த 100 கொஸ்டினை வந்து நாங்கள் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் பார்ட். இந்த வாரத்தேர்வு 1ல் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் வந்து சிந்து சமவெளி நாகரிகமும் குப்தர்களும், அடுத்து வந்து இயற்பியலில் வந்து பேரண்டத்தின் இயல்பு, அடுத்து வந்து கணிதத்தில் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இந்த 4 இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு வாசிக்கிறப்போ இடையில கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இயற்பியலில் வந்து பேரண்டத்தின் இயல்பு பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. உறுதி A. விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட் பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க அதிக உந்துவிசை தர வேண்டும். காரணம் R. பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பூமியை சுற்றி வெற்றிட வளையம் இருக்கின்றது. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் A. A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் B. A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் C. A சரி ஆனால் R தவறு. ஆப்ஷன் D. A தவறு ஆனால் R சரி. ஓகே, கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. உறுதி A. விண்வெளியில் செலுத்தப்பட்ட ராக்கெட் பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க அதிக உந்துவிசை தர வேண்டும். காரணம் R. பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பூமியை சுற்றி வெற்றிட வளையம் இருக்கின்றது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. A மற்றும் R இரண்டுமே சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம் அல்ல. கொஸ்டின் நம்பர் 2. எரிபொருள் கலன்கள் எதில் பயன்படுகிறது? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் A. ஆகாய விமானம். ஆப்ஷன் B. மின்சார ரயில். ஆப்ஷன் C. விண்வெளி ஓட்டம். ஆப்ஷன் D. நீர்மூழ்கி கப்பல். ஓகே, எரிபொருள் கலன்கள் எதில் பயன்படுகிறது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. விண்வெளி ஓடம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன், நியூட்டன் கோள்களின் நீள்வட்ட பாதையின் இயக்கம். செகண்ட் ஒன், ஜோகன்னஸ் கெப்லர் புவியின் நிறை. தேர்ட் ஒன், கவெண்டிஷ் சூரிய மைய கோட்பாடு. ஃபோர்த் ஒன், கோபர்னிக்கஸ் புவியீர்ப்பு விதி. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் A 1, 2, 3, 4. ஆப்ஷன் B 4, 1, 2, 3. ஆப்ஷன் C 4, 3, 2, 1. ஆப்ஷன் D 3, 2, 1, 4.
ஓகே. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் சரியாக பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பட்டியல் 2. இப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விதி, செகண்ட் ஒன் ஜெகனஸ் கெப்லர் வந்து பாதையின் இயக்கம், தேர்ட் ஒன் வந்து கவண்டிஸ் புவியின் நிறை, ஃபோர்த் ஒன் வந்து கோபர்நிக்கஸ் சூரிய மைய கோட்பாடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபோர்த் கொஸ்டின் தொலை நுண்ணுணர்வு விண்கலன்களை அது விண்ணில் செலுத்தப்பட்ட வருடத்தை கொண்டு கீழிருந்து மேலாக அடுக்குக. ஃபர்ஸ்ட் ஒன் IRS, செகண்ட் ஒன் ஸ்பார், தேர்ட் ஒன் டிரையோஸ், ஃபோர்த் ஒன் லான்செட். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 2 4 3, ஆப்ஷன் பி 3 4 2 1, ஆப்ஷன் சி 1 2 3 4, ஆப்ஷன் டி 4 3 1 2. ஓகே. தொலை நுண்ணுணர்வு விண்கலன்களை அது விண்ணில் செலுத்தப்பட்ட வருடத்தை கொண்டு கீழிருந்து மேலாக அடுக்குக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரியோஸ், செகண்ட் ஒன் லான்செட், தேர்ட் ஒன் ஸ்பார், ஃபோர்த் ஒன் IRS. கொஸ்டின் நம்பர் 5. பட்டியல் 1 பட்டியல் மற்றும் பட்டியல் 2ஐ சரியாக பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி உங்கள் பதிலை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1 பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன் நெபுலர் கோட்பாடு லிட்டில்டன், செகண்ட் ஒன் டைட்டல் கோட்பாடு லாப்லேஸ், தேர்ட் ஒன் பைனரி கோட்பாடு பானர்ஜி, ஃபோர்த் ஒன் செபிட் கோட்பாடு ஜீன்ஸ் மற்றும் ஜெப்ரி. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2 4 1 3, ஆப்ஷன் பி 1 2 3 4, ஆப்ஷன் சி 2 3 1 4, ஆப்ஷன் டி 4 1 2 3. ஓகே. பட்டியல் 1 மற்றும் 2ஐ சரியாக பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி உங்கள் பதிலை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1 பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நெபுலர் கோட்பாடு வந்து லாப்லேஸ், செகண்ட் ஒன் வந்து டைட்டல் கோட்பாடு வந்து ஜீன்ஸ் மற்றும் ஜெப்ரி, தேர்ட் ஒன் வந்து பைனரி கோட்பாடு வந்து லிட்டில்டன், ஃபோர்த் ஒன் வந்து செபிட் கோட்பாடு வந்து பானர்ஜி. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 6. சூரியனை தவிர சூரிய குடும்பத்தில் உறுப்பினர்கள் பின்வருவனவற்றில் எது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கிரகங்கள், விண்மீன்கள், சிறுகோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள், ஆப்ஷன் பி கிரகங்கள், விண்மீன்கள், சிறுகோள்கள் மற்றும் வால்மீன்கள், ஆப்ஷன் சி கிரகங்கள், விண்மீன்கள், வால்மீன்கள் மற்றும் நட்சத்திரங்கள், ஆப்ஷன் டி கிரகங்கள், விண்மீன்கள், விண்கற்கள் மற்றும் நட்சத்திரங்கள்.
ஓகே. சூரியனை தவிர சூரிய குடும்பத்தின் உறுப்பினர்கள் பின்வருவனவற்றுள் எது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கிரகங்கள், விண்மீன்கள், சிறுகோள்கள் மற்றும் வால்மீன்கள். கொஸ்டின் நம்பர் 7. ஏ. பூமியில் வான் அலன் பெல்ட் மற்றும் காந்தப்புலம் எனப்படும் கதிர்வீச்சு பெல்ட் உள்ளது. ஆப்ஷன் பி. சந்திரனுக்கு அதன் சொந்த காந்தப்புலம் இல்லை மற்றும் கதிர்வீச்சு பெல்ட் இல்லை. ஆப்ஷன் ஏ. ஏ உண்மை மற்றும் ஆர் தவறானது. ஆப்ஷன் பி. ஏ தவறானது மற்றும் ஆர் உண்மை. ஆப்ஷன் சி. ஏ மற்றும் பி இரண்டும் தவறானவை. ஆப்ஷன் டி. ஏ மற்றும் பி இரண்டும் உண்மை. ஓகே. பூமியில் வான் அலன் பெல்ட் மற்றும் காந்தப்புலம் எனப்படும் கதிர்வீச்சு பெல்ட் உள்ளது. பி. சந்திரனுக்கு அதன் சொந்த காந்தப்புலம் இல்லை மற்றும் கதிர்வீச்சு பெல்ட் இல்லை. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏ மற்றும் பி இரண்டும் உண்மை. கொஸ்டின் நம்பர் 8. சந்திராயன் 1க்கு கட்டளைகளை அனுப்பும் விண்வெளி ஆண்டனா எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ. பைலாலு பங்களம். ஆப்ஷன் பி. கீழ்ப்பாக்கம். ஆப்ஷன் சி. தூத்துக்குடி. ஆப்ஷன் டி. மும்பை. ஓகே. சந்திராயன் 1க்கு கட்டளைகளை அனுப்பும் விண்வெளி ஆண்டனா எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பைலாலு பங்களம். கொஸ்டின் நம்பர் 9. காஸ்மிக் கதிர் என்பது? ஆப்ஷன் ஏ. விண்வெளியில் இருந்து எல்லா திசைகளிலும் பூமியின் மேற்பரப்பில் நுழையும் அதிக ஊடுருவக்கூடிய கதிர்வீச்சுகள். ஆப்ஷன் பி. மாறாத தூள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைகின்றன. ஆப்ஷன் சி. பூமியின் மேற்பரப்பில் உருவாகும் நியூட்ரான்கள் மட்டுமே. ஆப்ஷன் டி. ஒரு குறிப்பிட்ட திசையில் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் எலக்ட்ரான்கள் மட்டுமே. ஓகே. காஸ்மிக் கதிர் என்பது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. விண்வெளியில் இருந்து எல்லா திசைகளிலும் பூமியில் மேற்பரப்பில் நுழையும் அதிக ஊடுருவக்கூடிய கதிர்வீச்சு. கொஸ்டின் நம்பர் 10. GSLVயின் விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ. ஜியோலாஜிக்கல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஆப்ஷன் பி. ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஆப்ஷன் சி. குளோபல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஆப்ஷன் டி. ஜெனரலைஸ்டு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்.
ஓகே. ஜிஎஸ்எல்வியின் விரிவாக்கம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். கொஸ்டின் நம்பர் 11. நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 25, ஆப்ஷன் பி 26, ஆப்ஷன் சி 27, ஆப்ஷன் டி 28. ஓகே. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 27 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 12. இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஷ் நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பரணி, ஆப்ஷன் பி கார்த்திகை, ஆப்ஷன் சி ரோகிணி, ஆப்ஷன் டி அஸ்வினி. ஓகே. இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஷ் நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும். இப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்த்திகை. கொஸ்டின் நம்பர் 30. டேஷ் தொலை நுண்ணோக்கியை கண்டறிந்தவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஹான் லிப்பர்க்ஸா, ஆப்ஷன் பி கலிலியோ, ஆப்ஷன் சி நிக்கோலஸ் காபர்னிக்கஸ், ஆப்ஷன் டி தாலமி. ஓகே. டேஷ் என்பவர் தொலைநோக்கியை கண்டறிந்தார். இப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹான் லிப்பர்ஸா. கொஸ்டின் நம்பர் 40. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ நீள்வட்ட மின்திரள், ஆப்ஷன் பி ஒழுங்கற்ற விண்மீன் திரள், ஆப்ஷன் சி குழுக்கள், ஆப்ஷன் டி சுருள் விண்மீன் திரள். ஓகே. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுருள் விண்மீன் திரள். கொஸ்டின் நம்பர் 50. டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெற்றது. ஆப்ஷன் ஏ ஜிசட் 13, ஆப்ஷன் பி ஜிசட் 14,
ஆப்ஷன் சி ஜிசெட் 17, ஆப்ஷன் டி ஜிசெட் 19. ஓகே, டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோளை ஏவும் திறன் பெற்றது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜிசெட் 19. கொஸ்டின் நம்பர் 16. வளர்பிறை என்பது டேஷ். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ முழு நிலவின் மாற்றம், ஆப்ஷன் பி சந்திரனின் சுழற்சி, ஆப்ஷன் சி நிலவில் ஈர்ப்பு, ஆப்ஷன் டி பூமியின் சுழற்சி. ஓகே, வளர்பிறை என்பது டேஷ். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முழு நிலவின் மாற்றம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் டேஷ். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நியூட்டன், ஆப்ஷன் பி நிக்கோலஸ் கோபர்னிக், ஆப்ஷன் சி லூயி பாஸ்டர், ஆப்ஷன் டி மேரி கூரி ஸ்க்ளோடோஸ்கா. ஓகே, சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் டேஷ். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நிக்கோலஸ் கோபர்னிக். கொஸ்டின் நம்பர் 18. அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஷ் ஆகும். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிளாக் ஹோல் தியரி, ஆப்ஷன் பி பிளாக் செவன் தியரி, ஆப்ஷன் சி பிக் பேங் தியரி, ஆப்ஷன் டி நியூட்டன் தியரி. ஓகே, அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஷ் ஆகும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிக் பேங் தியரி. கொஸ்டின் நம்பர் 19. ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஷ் ஆகும். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கிரேட் பியர், ஆப்ஷன் பி ஹைட்ரா, ஆப்ஷன் சி விர்கோ, ஆப்ஷன் டி உர்சா மேஜர்.
ஓகே. ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஸ் ஆகும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உர்சா மேஜர். கொஸ்டின் நம்பர் 20. இந்திய ஏவிய முதல் ஏவுகணை டேஸ் ஆகும். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டா, ஆப்ஷன் பி ஜிசெட் 14, ஆப்ஷன் சி ஜிசெட் 15, ஆப்ஷன் டி ஜிசெட் 30. ஓகே. இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை டேஸ் ஆகும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டா. கொஸ்டின் நம்பர் 21. சமுத்திரகுப்தர் மேகவர்மன் என்ற ஓர் அயல்நாட்டு அரசரை காயாவில் ஒரு துறவி மடம் கட்ட அனுமதித்தார். மேகவர்மன் எந்நாட்டு அரசர்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நேபாளம், ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி பூடான், ஆப்ஷன் டி பாகிஸ்தான். ஓகே. சமுத்திரகுப்தர் மேகவர்மன் என்ற ஓர் அயல்நாட்டு அரசரை கயாவில் ஒரு துறவி மடம் கட்ட அனுமதித்தார். மேகவர்மன் எந்நாட்டு அரசன்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இலங்கை. கொஸ்டின் நம்பர் 22. குப்தர் மரபை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஓகே. குப்தர் மரபை தோற்றுவித்தவர்? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. நீ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம வரலாறு பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.